வாழ்க அன்புடன் அனைவரும் நேராக வந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. நமது நினைவுகள் மூச்சு காற்றில் ஆத்மாவாகிய நாம் இரு புருவங்களுக்கு இடையாக இருக்கின்றோம். நமது நினைவுகள் புருவ மத்தியில், நாம் அங்கிருந்து உச்சந்தலையை நோக்கி வருகின்றோம். உச்சந்தலையில் ஒரு சுழற்சி. உச்சந்தலையிலிருந்து மேல் நோக்கி எழுகின்றோம். உச்சந்தலையிலிருந்து அரை அடி உயரத்தில் நாம் மேலே இருக்கின்றோம். மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். நமது உச்சந்தலையிலிருந்து 10 அடி உயரத்தில் நாம் இருக்கின்றோம். மேலே சென்று கொண்டே இருக்கின்றோம். நமது இல்லத்தினுடைய மேற்பகுதி சுற்றிலும் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் வெளிச்சங்களாக தெரிகின்றது. நாம் மேலே செல்ல செல்ல தெருவிளக்குகளை எல்லாம் பார்க்கின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது சிறிதாகிக் கொண்டே இருக்கின்றது. நமது ஊரினுடைய மேற்பகுதி முழுமையும் தெரிகிறது. நாம் அனைவரும் இப்பொழுது ஒன்றாக வான்வீதியில் மேலே சென்று கொண்டே இருக்கின்றோம். புவி முழுவதும் உள்ள கோடான கோடி வெளிச்சங்கள் மிக சிறியதாக தெரிகிறது. நாம் மேலே சென்று கொண்டே இருக்கின்றோம். ஒரு சிறிய வெளிச்சமாக புவியானது மாறிக்கொண்டே இருக்கின்றது. மேகங்களை எல்லாம் கடந்து மேலே சென்று கொண்டே இருக்கின்றோம். பூமியினுடைய வெளிச்சமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைகின்றது, சிறிதாகிக் கொண்டே இருக்கின்றது. பல நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து மேலே சென்று கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது துருவ நட்சத்திரத்தை வந்தடைந்திருக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெருளையும் நமது ஆன்மா முழுவதும் படர்கிறது. நமது ஆன்மாவில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் அந்த ஒளி ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு நமது ஆன்மா தூய்மை அடைகிறது. துருவ நட்சத்திரத்திலிருந்து தியானிக்கின்றோம். துருவ
துருவ நட்சத்திரத்திலிருந்து மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். இன்னும் பல நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து செல்கின்றோம். தூரத்தில் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான அழகான அந்த வெளிச்சம் நமது நிலவை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். மிக அற்புதமாக இருக்கின்றது முழு நிலவாக. நாம் அனைவரும் இப்பொழுது அந்த நிலவை வந்தடைந்திருக்கின்றோம். முழு நிலவின் அந்த பகுதியில் நாம் இருக்கின்றோம். அதனுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. நிலவை எண்ணி நாம் அவ்விடத்தில் தியானிக்கின்றோம். நிலவிலிருந்து நாம் மேல் நோக்கி செல்கின்றோம். மேலே சென்று கொண்டே இருக்கின்றோம். சனி என்ற கோளை நோக்கி நாம் செல்கின்றோம். சனியினுடைய பேரருளும் பெருளையும் அதனுடைய காந்த ஆற்றலும் ஈர்ப்பு ஆற்றலும் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. அனைவரும் சனியிலிருந்து நாம் தியானிக்கின்றோம். சனியிலிருந்து நாம் மேல் நோக்கி செல்கின்றோம். வியாழன் என்ற கோளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நமது சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோளாக இருக்கக்கூடிய வியாழன், அதை வந்தடைந்திருக்கின்றோம். அதனுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல், ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. நாம் வியாழனிலிருந்து தியானிக்கின்றோம். வியாழனிலிருந்து நாம் மேல் நோக்கி செல்கின்றோம். இன்னும் பல நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து செல்கின்றோம். நாம் அனைவரும் சிவப்பு நிற கோளாகிய செவ்வாயை வந்தடைந்திருக்கின்றோம். செவ்வாயுடைய காந்தாற்றல், ஈர்ப்பாற்றல், ஒளியாற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. நாம் அனைவரும் செவ்வாயில் இருக்கின்றோம். அங்கு இருந்து தியானிக்கின்றோம். செவ்வாயிலிருந்து நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். வெள்ளி என்ற கோளை நோக்கி நாம் செல்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது வெள்ளியில் இருக்கின்றோம். வெள்ளியினுடைய காந்தாற்றல், ஈர்ப்பாற்றல், ஒளியாற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. இனி வரும் எல்லா காலங்களிலும் இந்த வெள்ளியினுடைய ஆற்றலானது நமக்கு நன்மையே தருமாக அவ்விடத்திலிருந்து நாம் தியானிக்கின்றோம்.
வெள்ளியிலிருந்து நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். புதன் என்ற கோளிற்கு நாம் வந்திருக்கின்றோம். புதனுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல், ஒளியாற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. இனி வரும் எல்லா காலங்களிலும் இந்த புதனுடைய ஒளியாற்றல் நமக்கு நன்மையே தருமாக அவ்விடத்தில் இருந்து நாம் தியானிக்கின்றோம். புதனிலிருந்து நாம் மேல் நோக்கி செல்கின்றோம். சூரியனை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். பல நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து செல்கின்றோம். மாபெரும் கருந்துளைகளை எல்லாம் கடந்து செல்கின்றோம். இவ்விடத்தில் ராகு, கேது என்ற அந்த கருங்கோள்கள், கருந்துளைகளாக இருக்கக்கூடிய அந்த கருங்கோள்களை அதனுடைய ஈர்ப்பு ஆற்றல், காந்த ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. அவ்விடத்தில் இருந்து நாம் தியானிக்கின்றோம். அவ்விடத்திலிருந்து நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். சூரியனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆரஞ்சு பழம் போன்று தெரிகின்றது, மிக பெரியதாக தெரிகின்றது. அந்த பிரபஞ்சத்தில் சூரியனை தவிர மற்ற அனைத்தும் மிக சிறியதாக தெரிகிறது. நாம் இப்பொழுது சூரியனை வந்தடைந்திருக்கின்றோம். சூரியனை வணங்கி சூரியனுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல் இனி வரும் எல்லா காலங்களிலும் நமக்கு நன்மையே தருமாக சூரியனுடைய அனைத்து தன்மையும் நமதாக்கட்டும். சூரியனிடம் வணங்கி வேண்டி விரும்பி கேட்கின்றோம். சூரியனுடைய எல்லா ஆற்றலும் நமதாகட்டும். அதனுடைய ஒளி ஆற்றல் நமக்கு நன்மையே தரட்டும். சூரியனுடைய ஒளியானது நம்முடைய உடல் முழுவதும், நம்முடைய ஆன்மா முழுவதும் பரவுகிறது. ஆன்மாவில் இனி வரும் எல்லா காலங்களிலும் இந்த சூரிய ஒளியானது நன்மையே தருமாக நாம் சூரியனில் இருந்து தியானிக்கின்றோம். சூரியனிலிருந்து நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது சூரியனை விட பல நட்சத்திரங்கள் எல்லாம் கடந்து செல்கின்றோம். பால்வழி மண்டலத்தினுடைய மையத்தை நோக்கி செல்கின்றோம். நமது சூரிய குடும்பம் மிக சிறியதாகிக் கொண்டே இருக்கின்றது. நாம் அனைவரும் இப்பொழுது பால்வழி மண்டலத்தின் மையத்தை நோக்கி செல்கின்றோம். அங்கு கோடான கோடி சூரிய குடும்பங்கள் மிக பெரியதாக இருக்கின்றது. அவைகள் எல்லாம் கடந்து செல்கின்றோம். அதற்கும் அப்பால் செல்கின்றோம். பல அண்டங்களையும் பேரண்டங்களை எல்லாம் கடந்து செல்கின்றோம். பல ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். விண்கற்களை எல்லாம் கடந்து செல்கின்றோம். முன்னே ஒரு கருமையான பகுதி வருகின்றது. அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது அந்த கருமையான பகுதிக்குள் செல்கின்றோம். அதில் சென்று கொண்டே இருக்கின்றோம். தூரத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் தெரிகிறது. அதை நோக்கி செல்கின்றோம். வெண்ணிறமான அந்த ஒளியானது அற்புதமான ஒரு அழகான ஒளி. அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகிக் கொண்டே இருக்கின்றது. வெண்ணிறமான அந்த ஒளியானது மிக அற்புதமாக இருக்கின்றது. அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது நாம் கருமையான அந்த பகுதியிலிருந்து முழுமையாக கடந்து இந்த வெண்ணிறமான ஒளி பகுதிக்குள் வருகின்றோம். வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய சிவகலசம், சக்தி கலசம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். பிரபஞ்ச சக்தி மையத்தினுடைய அந்த ஒளி ஆற்றல் மையத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. வெண்ணிறமான அந்த ஒளி ஆற்றல் நமக்கு
ஆயிரம் நிலவுகளினுடைய ஒளியைப் போன்று அற்புதமாக இருக்கின்றது. அங்கே பூத்து குலுங்கக்கூடிய தோட்டங்களையும், அழகான மரங்களையும், அற்புதமான சூழலையும் நாம் பார்க்கின்றோம். அவ்விடத்திலிருந்து நாம் இன்னும் அதன் மையத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். அந்த இடம் ஒரு அற்புதமான இடமாக இருக்கின்றது. இறையாற்றல் குவிந்து இருக்கக்கூடிய இடம். எல்லா சக்திகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த இடம், சிவகலசம், சக்தி கலசம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான இடம் பிரபஞ்ச சக்தி மையம். அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். அவ்விடத்தில் பல பல ஆயிரம் கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் ஒன்றாக அந்த பிரபஞ்ச சக்தி மையத்தோடு இணைந்து சுழன்று கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம். நம்மோடு பல பிறவிகள் எடுத்த ஆன்மாக்களை நாம் பார்க்கின்றோம். அங்கு நம்முடைய மூதாதையர்கள், தாய் தந்தையர்களாக இருந்தவர்களை பார்க்கின்றோம். அவர்களுடைய ஆசிகளை பெறுகின்றோம். சித்தர்களை எல்லாம் பார்க்கின்றோம். அவர்களிடமும் ஆசிகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள் அனைவரையும் நாம் அங்கே தரிசிக்கின்றோம். அந்த மையத்தோடு இணைந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் அந்த ஒளி ஆற்றலால் ஈர்க்கப்படுகிறது. நம்முடைய ஆன்மாவானது தூய்மை அடைகிறது. பலம் பெறுகிறது. அந்த ஒளியாற்றலோடு சென்று கொண்டே இருக்கின்றோம். பிரபஞ்ச சக்தி மையத்தோடு இருக்கின்றோம். பிரபஞ்ச சக்தி மையத்தின் அந்த அற்புதமான சூழலை, அந்த ஒளியாற்றலையும் நமது ஆன்மா முழுவதும் ஈர்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்விடத்தில் இருந்து தியானிப்போம். நாம் அனைவரும் பிரபஞ்ச சக்தி மையத்தோடு இணைந்திருக்கின்றோம். அதனுடைய ஒளியாற்றல் நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது. நம்முடைய சொந்த இடமாக இந்த இடத்தை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். நம்மோடு பல ஆயிரம் கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் அங்கே வெண்ணிறமான ஒளியாக தவழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய செடிகளும் கொடிகளும் அற்புதமான மரங்களும் மிக அழகாக இருக்கின்றது. அந்த இடம் மிக அற்புதமான, கண்ணை கவரக்கூடிய, மகிழ்ச்சியான சூழலை தரக்கூடியதாக இருக்கின்றது. அவ்விடத்தில் இருந்து நாம் தியானிக்கின்றோம்.
நம்முடைய ஆன்மாவானது பிரபஞ்ச ஒளியாற்றலால் தூய்மையடைகிறது. மீண்டும் அங்கே சித்தர்களிடையெல்லாம் ஆசி பெறுகின்றோம். அவர்களோடு அமர்ந்து தியானிக்கின்றோம். அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒளி ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. நாம் அனைவரும் பிரபஞ்ச சக்தி மையத்திலிருந்து நமது புவியை நோக்கி புறப்பட தயாராக இருக்கின்றோம். அவ்விடத்தில் இருக்கக்கூடிய நமது நெருங்கிய பல பிறவிகள் நம்மோடு இருந்த ஆன்மாக்களோடு நாம் இணைந்து அவர்களுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்கின்றோம். அவர்களுடைய ஆசிகளை பெறுகின்றோம். அவர்களிடமிருந்து ஆசிகளை பெற்று புவியை நோக்கி திரும்புகின்றோம். அந்த ஒளி ஆற்றலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கீழ் நோக்கி வருகின்றோம். அந்த அற்புதமான பகுதிகளான மரங்கள், செடிகள், பூ, மலர்களால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளை எல்லாம் கடந்து வருகின்றோம். அந்த வெண்ணிறமான ஒளியானது அந்த பகுதி முழுவதும் நிறைந்திருக்கின்றது. நம்முடைய ஆன்மா இப்பொழுது நல்ல ஒளியாற்றலால் வெண்ணிறமான ஒளியாக இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒரு நட்சத்திரம் போல் இருக்கின்றோம். கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த கருமையான பகுதிக்குள்ளாக வருகின்றோம். நாம் அனைவரும் அந்த கருமையான பகுதிக்குள் வந்து கொண்டே இருக்கின்றோம். பிரபஞ்ச சக்தி மையத்தினுடைய ஒளியானது தூரத்தில் சென்று கொண்டே இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைகிறது. கருமையான பகுதியினுடைய நடு மையத்தில் வருகின்றோம். முழுவதுமாக அந்த ஒளியானது மறைந்து நாம் அனைவரும் நட்சத்திரங்களாக கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். கருமையத்தை கடந்து வருகின்றோம். பல அண்டவெளிகள் எல்லாம் கடந்து வருகின்றோம். பேரண்டங்களை எல்லாம் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். தூரத்தில் மிக ஒரு சிறிய வெளிச்சமாக தெரியக்கூடிய பால்வழி மண்டலத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். பேரண்டங்களை எல்லாம் கடந்து வருகின்றோம். பல ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் பால்வழி மண்டலத்தை வந்தடைகின்றோம்.
அங்கு கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அவைகளை எல்லாம் கடந்து அந்த பால்வழி மண்டலத்தினுடைய வெளி சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். அங்கே மிக சிறியதாக தெரியக்கூடிய நமது சூரிய குடும்பம் அதை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகிக் கொண்டே இருக்கின்றது. நாம் அனைவரும் சூரியனை வந்தடைந்திருக்கின்றோம். சூரியனுடைய பேரருளும் பேரொளியும் அதனுடைய காந்த ஆற்றலும் ஈர்ப்பாற்றலும் இனி வரும் எல்லா காலங்களிலும் நமக்கு நன்மையே தருமாக சூரியனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவ்விடமிருந்து கீழ் நோக்கி வருகின்றோம். ராகு கேது என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஒளி ஆற்றல் இனி வரும் எல்லா காலங்களிலும் நமக்கு நன்மையே தருமாக ராகு கேதுவுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். புதன் என்ற கோளை வந்தடைந்திருக்கின்றோம். புதனுடைய காந்த ஆற்றல் ஈர்ப்பாற்றல் இனி வரும் எல்லா காலங்களிலும் நமக்கு நன்மையே தருமாக புதனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். வெள்ளி என்ற கோளிற்கு வந்திருக்கின்றோம். வெள்ளியினுடைய காந்த ஆற்றல் ஈர்ப்பாற்றல் இனி வரும் எல்லா காலங்களிலும் நமக்கு நன்மையே தருமாக வெள்ளிக்கு நன்றி, நன்றி, நன்றி. கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். செவ்வாய் என்ற கோளிற்கு வந்திருக்கின்றோம். அதனுடைய காந்த ஆற்றல் ஈர்ப்பாற்றல் நமக்கு நன்மையே தருமாக இனி வரும் எல்லா காலங்களிலும் இந்த செவ்வாயினுடைய காந்த ஆற்றல் நமக்கு நன்மையே தருமாக அதிலிருந்து நாம் கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். வியாழன் என்ற கோளிற்கு வந்திருக்கின்றோம். அதனுடைய ஈர்ப்பாற்றல் ஒளியாற்றல் காந்தாற்றல் இனி வரும் எல்லா காலங்களிலும் நமக்கு நன்மையே தருமாக வியாழனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். சனி என்ற கோளை வந்தடைந்திருக்கின்றோம். இந்த சனி பகவானுடைய ஒளியானது அதனுடைய காந்த ஆற்றலானது அதனுடைய ஈர்ப்பு ஆற்றலானது இனி வரும் எல்லா காலங்களிலும் நமக்கு நன்மையே தருமாக சனீஸ்வரனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் நிலவை நோக்கி வருகின்றோம். நாம் அனைவரும் நமது நிலவில் இருக்கின்றோம். நிலவினுடைய காந்தாற்றல் ஈர்ப்பாற்றல் ஒளியாற்றல் அன்பினும் சக்தியை தரக்கூடியது. இனி வரும் எல்லா காலங்களிலும் இது நமக்கு நன்மையே தருமாக அவ்விடத்திலிருந்து நம்முடைய பூமியை பார்க்கின்றோம். மிக சிறியதாக தெரிகின்றது. ஒரு சிறிய ஒளி அங்கே தெரிகின்றது. அவ்விடத்திலிருந்து நாம் நிலவிலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கின்றோம். பல ஆயிரம் கோடிகளுக்கு மைல்களுக்கு அப்பால் வந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் துருவ நட்சத்திரத்தை வந்தடைந்திருக்கின்றோம். அகத்திய மகரிஷி திருவனுடைய மறு உருவமாக இருக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரம் அதனுடைய ஒளியாற்றல் காந்த ஆற்றல் இனி வரும் எல்லா காலங்களிலும் நமக்கு நன்மையே தருமாக துருவ நட்சத்திரத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி. கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். பல நட்சத்திரங்கள் எல்லாம் கடந்து வருகின்றோம். பல மேகங்கள் எல்லாம் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். நோக்கி வான்வீதியில் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் அனைவரும் வான்வீதியில் அவரவர் ஊர்களுக்கு நேராக செல்கின்றோம். கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய ஊரினுடைய மேற்பகுதியை பார்க்கின்றோம். அதில் நம்முடைய தெருவுக்கு நேராக வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகிக் கொண்டே இருக்கின்றது. நம்முடைய தெரு தெரிகின்றது. அங்கே இருக்கக்கூடிய நமது இல்லம் அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் சிறிய வெளிச்சங்களாக எரிந்து கொண்டிருக்கின்றது. கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். நமது இல்லத்திற்கு நேராக வருகின்றோம். இல்லத்தினுடைய மேற்பகுதியின் வழியாக உள்ளே வருகின்றோம். அங்கே நமது சரீரம் அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
அதனுடைய உச்சந்தலையிலிருந்து 10 அடி உயரத்தில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். அங்கே கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். உச்சந்தலையிலிருந்து 1/2 அடி உயரத்தில் ஒரு நல்ல சுழற்சி, வெண்ணிறமான ஒளி, ஒரு அற்புதமான சக்தியோடு சுழன்று கொண்டிருக்கிறது நமது ஆன்மா. அந்த உச்சந்தலையின் வழியாக உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும், அதை சார்ந்த அணுக்கள் எல்லாம் இந்த ஒளி ஆற்றலை முழுமையாக பெறுகின்றது. பிரபஞ்ச சக்தியின் பேரருளும் பேரொளியும், அதனுடைய காந்த ஆற்றலும் ஈர்ப்பாற்றலும் நமது ஆன்மா முழுவதும், அது இருக்கக்கூடிய இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும், அதை உருவாக்கி இருக்கக்கூடிய அணுக்களுக்குள்ளெல்லாம் பரவுகிறது. முழுமையாக உணர்கின்றோம். ஒளி ஆற்றலால் நமது உடல் முழுவதும் வெண்ணிறமான ஒளி ஆற்றலால் நிறைகிறது. ஆன்மாவாகிய நாம் புருவ மத்தியில் இருக்கின்றோம். பிரபஞ்ச சக்தியின், பிரபஞ்ச மையத்தின் பேரருளும் பேரொளியும், அதனுடைய காந்த ஆற்றலும் ஈர்ப்பாற்றலும் நமது உடல் முழுவதும் படர்ந்து, இரத்த நாளங்களில் கலந்து, ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களிலெல்லாம் கலந்து, இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று, நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். நாம் அனைவரும் நமது உடலுக்குள்ளாக வந்துவிட்டோம். உடல் முழுவதும் அந்த ஒளி ஆற்றல் பரவுவதை நாம் உணர்கின்றோம். உடலில் ஒரு நல்ல சக்தி பிறந்திருக்கிறது, நல்ல ஒரு ஆற்றல். நமது நினைவுகள் பருவ மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், அந்த உயிர் ஆத்மாக்கள் மீண்டும் இறையாற்றலோடு இணைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் திருவ நட்சத்திரம் பேரபஞ்ச சக்தியினுடைய பேரருளும் பேரொளியும் பெற்று வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் திருவ நட்சத்திரத்தின் ஒளி மற்றும் பிரபஞ்ச சக்தி மையத்தினுடைய பேரருளும் பேரொளியும் பெற்று வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நம்முடைய குழந்தைகள் வரிசை கிரமமாக அவர்கள் அனைவரின் மீதும் திருவ நட்சத்திரத்தின் ஒளியும் பிரபஞ்ச சக்தி மையத்தினுடைய ஒளி ஆற்றலும் முழுமையாக படர்ந்து அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நம்முடைய உடன் பிறந்தவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்களில் திருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியாற்றல் பிரபஞ்ச சக்தி மையத்தினுடைய பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவர்கள் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். உறவுகள் நட்புகள் அவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் திருவ நட்சத்திரம் பிரபஞ்ச சக்தி மையத்தினுடைய பேரருளும் பேரொளியும் பெற்று வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். சேவைகள் புரிவோர்களுக்கு நன்றி, பௌதீக பொருட்களுக்கு நன்றி, பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள்,
சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளைச் செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளைச் செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளைச் செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், உற்சாகமாக இருக்கின்றேன், ஒளி ஆற்றலால் நிறைந்து இருக்கின்றேன், ஈர்ப்பு ஆற்றலாக இருக்கின்றேன். என்னுடைய சக்தி நிறைந்து இருக்கிறது. என்னுடைய முடிவுகள் தெளிவாக இருக்கின்றது. நான் எடுக்கும் முடிவுகள் மிக சிறப்பாக இருக்கின்றது. என்னுடைய ஆழ்மன சக்தி விழிப்பு நிலையில் இருக்கின்றது. நான் இறையாற்றலோடு தொடர்பில் இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் நேர்மறையாக சிந்திக்கின்றேன். என்னுடைய உறவுகளிடத்திலும் மற்ற உயிர்களிடத்திலும் அன்பாக பழகுகின்றேன். நான் அனைவரிடத்திலும் அன்போடு நடந்து கொள்கின்றேன். நான் சக்தி மிக்கவன். நான் சாதனையாளன். என்னால் முடியும். வெற்றி நிச்சயம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உடல் முழுவதும் 3 முறை வருடிக்கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக வந்து கொள்ளுங்கள்.